வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்தநாள் விழா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள எல்ஜிகே தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள், முதன்மை செயலாளர் சுரேஷ், செயலாளர்கள் துரைசுவாமி, பிரபாகரன், அனிதா, மகளிரணி துணைத் தலைவி, மாநில பொதுச் செயலாளர் ராகினி, ராஜன், மணிமேகலை, மகளிரணி செயலாளர்கள் ஜெகதீஸ்வரி, மாநில பொதுச் செயலாளர் கலியுகராணி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அப்துல் வாஹப், மூத்த நிர்வாகிகள் ஜெய்சங்கர், முருகையன், மீனவரணி தலைவர் குமரன், தொண்டரணி தலைவர் மதன், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவி பத்மபிரியா, அருள் தந்தை ரோஜர் அம்ப்ரோஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 3 மதங்களை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தலைவருக்கு பிரார்த்தனை செய்தனர். அப்போது செல்போன் மூலமாக வீடியோ காலில் வந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஹாப்பி பர்த்டே என்ற பாடல் பாடி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் மும்மத வழிபாடு செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது 39வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசுவாமி, பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் மும்மத வழிபாடு செய்தார்கள். இதனை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்திய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். தொடர்ந்து முல்லாவீதியில் உள்ள ஹஜ்ரத் சையத் அகமத் மவுலா சாஹிப் ஃபயுல்லா தர்காவில் சிறப்பு வழிபாடு செய்த அவர்கள் பின்னர் அங்கிருந்து ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவிற்கு சென்று அங்கு சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். சிறப்பு வழிபாட்டில் மாநில செயலாளர்கள், அணியின் தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மறைந்த பாஜக நிர்வாகி உமாசங்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறைந்த பாஜக நிர்வாகி திரு உமாசங்கர் அவர்களின் நினைவு தினம் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களால் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது நினைவு தினத்தில் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு சந்தன மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திரு உமாசங்கர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி 2ஆம் அல்லது 3ஆம் மொழியாக நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்இ புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயம் பயில வேண்டும். இதில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் வெளிநாட்டு மொழியாக கருதப்படுவதால் அதற்கப்பால் வேறு எந்த வெளிநாட்டு மொழிக்கும் இடமில்லை. இதனால் பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகள் பள்ளி நேர அட்டவணையிலிருந்து விலக்கப்படுகின்றன. பல பள்ளிகள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளன. 2ஆம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்று வந்த தங்கள் முதல் மொழிக்கே பொதுவாக தமிழ் அல்லது இந்திக்கு மீண்டும் மாற்றப்படுவார்கள் என்று பள்ளி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. இது மாணவர்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் என்றாலும் புதிய கொள்கை இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனினும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பயின்று வரும் மாணவர்களின் நிலை குறித்து கல்வியாளர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மாணவர்கள் 6ஆம் வகுப்பில் பிரெஞ்சை தொடர முடியாத நிலை ஏற்படும். அவர்களின் மொழித்திறன் வீணாகிவிடும் அபாயம் உள்ளது. மேலும் பிரெஞ்சு ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 32ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அஜந்தா சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அன்சாரி துரைசாமி இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் அவரது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல்படையின் மாவட்ட தலைமையகத்திற்கான புதிய நிர்வாக வளாக கட்டிடத்தை காவல்படையின் தலைமை இயக்குநர் பரமேல் சிவமணி திறந்து வைத்தார்.
புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல் படையின் மாவட்ட தலைமையகத்திற்கான புதிய நிர்வாக வளாக கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. உப்பளம் மீன்பிடி துறைமுகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக வளாகத்தை இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் பரமேசிவமணி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இந்த புதிய நிர்வாக வளாகம் நவீன படை, நவீன உள்கட்டமைப்பு என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் செயல்பாட்டு திறனையும் நிர்வாக திறனையும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மேம்பட்ட செயல்பாட்டு மையம் மற்றும் கடல்சார் மீட்பு துணை மையம் ஆகியவை இணைந்து கட்டளை, கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பிற்கான ஒரு ஒருங்கிணைந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. விழாவில் கடலோர காவல் படை, புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழக அதிகாரிகள், போலீசார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 பேரிடம் 26,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சாரத்தை சார்ந்தவர் தனியார் வங்கிகள் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார். அவரது கார்டு கணக்கிலிருந்து மர்ம நபர்கள் மோசடியாக ரூபாய் 23,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அதேபோல வெளியூரை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 2,800க்கு துணி ஆர்டர் செய்து இருந்தார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 7.15 கோடிகள் கட்டப்பட்டு வரும் ஃபேன்சி யோனா பிரெஞ்சு பள்ளி விரைவில் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பேருந்து நிலையம், அண்ணா திடல், மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வி கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பான்சியோனா பள்ளி பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு பான்சியோனா பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின் பான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.15 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்த வண்ணம் பூசும் பணிகள் முடிந்துள்ளன. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய யானை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளித்து குதூகலம் அடைகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரகதுரிதி என்னும் 22 வயது பெண் யானை உள்ளது. யானையை முருகேசன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 பாகன்கள் பராமரித்து வருகின்றனர். ஆரோவில் மோகனம் சிறுவர் பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் நேற்று மாலை 25ஆம் ஆண்டு விழா அதன் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவினி மற்றும் ஆசிரியர்கள் செய்து வந்தனர். மூளை சாவடைந்து உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் மரியாதை செலுத்தினார். சேலியமேடு TN பாளையத்தை சார்ந்தவர் கிருஷ்ணன் மகன் வரதன், வயது 45, மெக்கானிக். இவர் கடந்த 24ஆம் தேதி சேலியமேடு பகுதியில் விபத்துக்குள்ளாகி தலையில் காயமடைந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மூளை மரணம் அடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மனைவி வசந்தி, மகள்கள் லீலாதேவி, முகிஷா மற்றும் குடும்பத்தினர் வரதன் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும்
முதுகலை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை மூலமாக அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் கண்விழிகள் எடுக்கப்பட்டன. சிறுநீரகங்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. கண்விழிகள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. இதனை கௌரவிக்கும் வகையில் அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று மாலை அரசு மருத்துவமனைக்கு சென்று வரதன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை மற்றும் நலவாழ்வு இயக்குநர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ஹர்ஷவர்தன் சர்மா, குறைதீர்ப்பு அதிகாரி ரவி, மருத்துவர்கள் மற்றும் ஜோடோ குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். விலையூர் லூர்து மாதா ஆலய உண்டிகளை உடைத்து பணத்தை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். விலையூர் லூர்தன்னை மாதா ஆலயத்தில் சமீபத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஆலய உள்வளாகத்தில் வைத்திருந்த உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடி சென்றார். இதுகுறித்து ஆலய பங்குத்தந்தை ஆல்பர்ட் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். அப்பகுதியிலிருந்து 25க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடியது அரும்பார்த்தபுரத்தை அடுத்த அம்மன் நகரை சார்ந்த ஜேம்ஸ், வயது 21 என்பதும் தெரியவந்தது. அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் இரும்பு பைப்பால் ஆலய கதவை உடைத்து உள்ளே சென்று உண்டியலை உடைத்து பணத்தை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஜேம்ஸை போலீசார் கைது செய்து அவர் வைத்திருந்த 5000 ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சன்னியாசிக்குப்பம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பின்னர் அவர்களிடம் சோதனையிட்ட போது கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் புதுச்சேரியை சார்ந்த வேல்முருகன் வயது 30, சேதராப்பட்டை சார்ந்த ராஜவேல் வயது 28 என்பதும் கஞ்சா விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 30 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.